வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கும். என்ன உண்டாக்கும் சொல்லுங்க, என்ன உண்டாக்கும்? ஆமாம். நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதாவது செய்ய சொல்கிறாருன்னா உடனே 100 அடி தூரம் பாயிறதை பற்றி யோசிக்கிறீங்க. நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். மரியாள் வீட்டில் இருக்கும்போது கேப்ரியல் தூதன் வந்து என்ன சொன்னான்? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அவர் தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார், ஒரு ஸ்திரீ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இந்த வார்த்தைகளை சொன்ன போது நீ பயப்படாத அப்படின்னு சொன்ன போது அவள் திகைக்கிறாள். இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும்? உடனே ஆண்டவருக்கு தெரியும், மரியாளுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த பெண்ணுக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை. எப்படிங்க கன்னி கர்ப்பவதி ஆகும் சொல்லுங்க? கன்னி கர்ப்பவதி ஆனது சரித்திரத்திலே இல்லை, உலக வரலாற்றிலே இல்லை. அப்ப எப்படி விசுவாசம் வரும்? அதனாலதான் ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கிறார். போ, உன்னுடைய இனத்தாலாகி எலிசபெத்து இப்ப கர்ப்பதியா இருக்கா, அவளுக்கு இத்தனாவது மாசம், நீ போ. அங்க போனா எலிசபெத்து வீட்டு வாசல்ல கர்த்தருடைய தாயார் என் வீட்டுக்கு வந்தது எத்தனை பெரிய மகிழ்ச்சிங்கிறா. இன்னும் குழந்தைய உருவாகல, அந்த அம்மா என்ன சொல்லுது? கர்த்தருடைய அம்மான்னு சொல்லிச்சு. இது என்னடா தூக்கி வாரி போடுது, கர்த்தருடைய அம்மாவா? இது யாருப்பா, புதுசா இருக்கு. கேப்ரியல் தான் சொல்லிட்டு போனாரு, எலிசபெத்துக்கு எப்படி தெரியும்? ஏன்னா விசுவாசத்தை அவர் துவக்குவாரு. நீங்க எலிசபெத் வீட்டுக்கு ஆண்டவர் போச்சோன்னா நீங்க போனா மட்டும் போதும், விசுவாசத்தை அவர் துவக்குவாரு. எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? விசுவாசத்தை துவக்கிறவரும். இன்னைக்கே உட்காந்துட்டு எப்படி சாவ போறேன், எப்படி செத்துருவேன், ஒன்றும் தேவையில்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமாம், அதுக்கு ஆயத்தப்படுத்துறது அவர். ஏன்னா துவங்கினது எப்படி துவங்குனீங்க? உலகம் பணம்னு ஓடுன நம்மளை அவர் தானே கொண்டு வந்தார், அவர் தான் நம்மளை என்ன பண்ணுவார்? முடிப்பார். அப்போ டெய்லி உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை கேட்க 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 விசுவாசம் உண்டா. இப்போ கவனிங்க, லீஸ்திரான்னு ஒரு ஊர். என்ன ஊர்? நம்ம ஊருக்கு என்ன பேருன்னு கேட்டால் கூட இப்போ இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரில, ராமநாதபுரம். ஏன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப அறிவாளி. லீஸ்திரான்னு ஒரு ஊரில் பவுல் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணதை யாரு கேட்குறாங்களோ இல்லையோ, ஒரு பிச்சை எடுக்கிற சப்பானி கேட்குறான். நீங்கள் சொல்லுங்கள், சப்பானிகள் அதிகமாக என்ன கேட்க மாட்டாங்க? வசனம் கேட்க மாட்டாங்க, மாறா என்ன கேட்பாங்க? வெரி குட். ஒரு அம்மா சொல்லிச்சு, இப்போ காரில் போனேன், காரில் போகும்போது இப்படி தட்டினாங்க ஒருத்தவங்க மெட்ராஸில் பிச்சைக்காரங்க. அப்போ வந்து சில்லறை இல்லைம்மா அப்படின்னு சொன்ன உடனே பிச்சைக்காரங்க சொன்னாங்களா, ஜிபே பண்ணுங்க அப்படின்னு. எப்படி? ஜிபே பண்ணி விடுங்க, சில்லறை இல்லைன்னா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். பிச்சையே இப்போ எந்த டெக்கில் எடுக்கிறான்? நவீன முறையில் எடுக்கிறான். டேய், ஜிபே பண்ண சொல்றியாடா? அந்த லெவலுக்கு போயிடுச்சா, அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிச்சைக்காரன் லீஸ்திரா பட்டணத்தில் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது, இங்கே எத்தனையோ பேர் தூங்குறீங்க, இங்கே எத்தனையோ பேர் அசால்ட்டாக இருக்கீங்க. அந்த பிச்சைக்காரன் வசனத்தை கேட்குறத பார்த்துட்டு பவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டோம்னா இவன் கண்டிப்பாக சுகமாயிருவான். ஏன்னா இவன் கேட்குறத பார்த்தாலே நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த சபையில் வசனம் கேட்குறவங்கள பார்த்தாலே தெரியும், இவன் எந்திரிச்சிருவான், இவன் ஓடிடுவான். ஏன்னா சப்பானி சுகமாகிறது எவ்வளோ ஆச்சரியம்னா, மற்ற எல்லா காரியத்தை விட ஒரு சூம்புன காலில் என்ன வரணும்? சதம் வரணும், எலும்பு வரணும், பெலன் வரணும், கால் சரியா மாறணும், ஒரு பெரிய அற்புதம், இல்லாத சதம் வரணும், எலும்பு சரியாகணும், குதிக்கணும், துள்ளணும். இது எல்லாத்தையும் வசனத்தை கேட்ட போது பவுல் சொல்லுவாரு, அவனுக்குள் விசுவாசம் உண்டென்று அறிந்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று அறிந்து அவனை பிடிச்சு தூக்கி விட்டா. அவனை எழும்பி நடன்னு சொன்னாலே போச்சு, அவன் நடந்து துள்ளி குதிச்சு அந்த பட்டணத்தை ஆசீர்வாதமா மாத்திட்டான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாசம் குறைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? வேத வசனங்களை கேட்கறது இல்ல. நான் டிவிகளில் இன்டர்நெட்ல வசனம் கேட்கறத பத்தி குறையா சொல்லல. அந்த நபரை முக்கியப்படுத்தி கேட்க கூடாது. எதை முக்கியப்படுத்தி கேட்கணும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவார் அதனால கேட்டேன், அப்படி இல்லை. வசனத்தை, ஏன்னா ஆண்டவர் கழுதையை கொண்டும் பேசுவார். இந்த வசனத்தை ஆபிரகாமுக்கு வயசாகி சரீரம் செத்து போன பிறகு ஆண்டவர் கூட்டிட்டு போய் ஆண்டவர் நேராக நடந்து மேலே பார்க்க சொல்றாரு. மேலே பார்க்கற எதுக்கு? இதெல்லாம் பாரு. எதுக்கு ஆண்டவரை இதை பார்க்க சொல்றீங்க? என்னன்னு சொல்றாரு. 1 2 3 4. ஆண்டவரை மாறி போச்சு, மறுபடியும் என்ன 4 5 6. ஆண்டவரை முடியல. ஆண்டவரை ஒன்றும் கவலைப்படாத, உன் சந்ததியை இதே மாதிரி மாத்துவேன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தெரியாது நம்மெல்லாம் ஒரு சந்ததியில பிறப்போம், தெரியுமா?
அன்னைக்கு ஆபிரகாமுடைய உடம்பை பார்க்கும்போது நம்ப முடியல. ஆனால் எப்படி ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் நேராக கடற்கரையை மணலை காட்டுறாரு. மண்ணை பாரு, உண்மையிலே சாதா மண்ணு கூட கொஞ்சம் பருமனாக இருக்கும். கடற்கரை மண் எப்படி இருக்கும்? அப்படியே அல்லுனா தூசி, அப்படி பயங்கர மண்ணாக இருக்கும். எல்லா மண்ணும், எந்த மண்ணையுமே எண்ண முடியாது. மண்ணை எடுத்து எண்ணி பாருன்னு சொல்கிறார். முடியல. ஆண்டவர் பேசிட்டு போனா ஆபிரகாம் விசுவாசித்தான். என்ன போட்டிருக்கு? ஏன் விசுவாசிச்சான்? பேசுனது யாரு? கர்த்தர். அவர் பேசி முடிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. அப்ப நம்பிக்கை வர்றதுக்கு தான் கூட்டத்துக்கு வர்றோம். கூட்டத்துக்கு வந்து வசனத்தை கேட்கும்போது வீட்டில் அற்புதம் நடக்கும். கூட்டத்துக்கு வரும்போது வசனத்தை கேட்கும்போது வெளிநாட்டில் அற்புதம் நடக்கும். கூட்டத்துக்கு வந்து வசனத்தை கேட்கும்போது எங்கேயோ அற்புதம் நடக்கும். இந்த வசனம் அவ்வளவு வல்லமையா கிரியை செய்யும். ஏன்னா கிரியை செய்யறது கர்த்தர். முதல்ல சொன்னேன், வசனத்தை கேட்கும்போது அறியாம இருள் மாறுது. ரெண்டாவது வசனத்தை கேட்க 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 விசுவாசம். இப்ப பாருங்க, ஈசாக்கு பிறக்கணும்னா 2 பேருக்கும் விசுவாசம் வேணும். ஒரு ஆளுக்கு இருந்தா பத்தாது. இப்ப சாராளுக்கு விசுவாசம் வரணுமே. ஒரே கல்ல 2 மங்கா. சோதம் குமாராவை அழிக்கிறதுக்கு இறங்கி வர்றாரு. நேரம் ஆபிரகாம் வீட்டுக்கு தான் வர்றாரு. வந்துட்டு சொல்றாரு, அடுத்த கற்பக்கரிக்கு காலத்துல சாராளுக்கு என்ன வரும்? அந்த அம்மா அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து கெக்கன்னு சிரிக்குது. சில வயசான பாட்டி சிரிக்கும்ல, அதே மாதிரி நானே பாட்டி ஆகிட்டேன், எனக்கு ஒரு குழந்தையா? பேரம்பேத்தி வயசு அளவுக்கு எனக்கு பாட்டி ஆகி போச்சு, இன்னும் குழந்தையா? ஆண்டவர் சொல்றாரு, சாராள் சிரிக்கிறாள். சாராள் நம்மளை மாதிரியே போய் சொல்றாங்க, என்ன சிரிக்கலை. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம சிரிச்சோமா சிரிக்கலையா தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வருவேன். அந்த வார்த்தை தாங்க சாராள பலனடைய பண்ணிச்சு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஒரு வார்த்தை போதும். ஏன்னா மரியாளுக்கும் சாராளுக்கும் ஒரே வார்த்தை தான், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஒரு வார்த்தை போதும். சொல்லிக்கிட்டே இருங்களேன், உள்ள அப்படியே அக்கினி எரிஞ்சிடும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாராள் பலனடைந்துன்னு எபிரேயர் 11 போட்டிருக்கு. என்ன அடைஞ்சாங்களா? ஆமா. இப்பெல்லாம் நிறைய பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, ஒரு பிள்ளை போதும் போதும் வாழ்க்கை, அவ்வளவுதான் போதும், அப்பா ஒரு பிள்ளைய பெற்றே கஷ்டப்பட்டுட்டேன்னு. சாராள் 90வது வயதுல, நீங்க 90 வயசுல நம்ம இருப்போமானே தெரியாது, 90வது வயசுல பிள்ளை பேர் அடைஞ்சு ஈசாக்கை பெற்றெடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்கு கர்த்தர் வந்தார், வந்து பேசினார். அந்த வீட்டுக்கு சில நேரம் ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க, சில வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. அது உங்களை உயிர்ப்பிக்கும், அது உங்களை ஆசீர்வதிக்கும். அப்போ இங்கே நான் சொல்கிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசம் வர வைக்கிறதுக்கு கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்புவார், கேபிரியலை அனுப்புவார், சில நேரம் தேவனே வருவார். அப்படித்தான் சாராளுக்கும் மரியாளுக்கும் ஆபிரகாமுக்கும் விசுவாசம் வந்துச்சு. கர்த்தர் வசனத்தை கேட்க 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 நீங்கள் சொல்லுவீங்க, என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டுறார், என் பிள்ளைங்களை நான் ஒரு சந்ததியாக மாற்ற போகிறேன், இந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாக வைக்க போகிறேன், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஏன்னா இது வசனத்தின் மூலம் தான் உள்ளே இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் இது மழை உடையும், அது வசனத்தின் மூலமாக தான் நடக்கும். முதல்ல விசுவாசம் வந்தால் தான் ஜெபத்திலே நம்ம கேட்க முடியும், இல்லைன்னா நம்ம சும்மா தான் உட்காந்துருவோம். அப்போ விசுவாசம் வரணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கறது மட்டும் இல்லை, படிக்க தெரியாதவங்க இன்னைக்கு எல்லாம் கேட்கலாம். எல்லா மொபைலும் இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க, சூப்பராக கேட்கலாம். நிறைய காரியங்கள் வந்துருச்சு. அதனால சொல்கிறேன், அப்படியே வந்து வந்து தூங்கிட்டே போனீங்கன்னா நான் சொல்கிறேன், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், சபையில் தூங்கியவன் பரலோகம் இழந்தான். இதெல்லாம் எழுதி போடணும். ஏனென்றால் கண்டிப்பாக விசுவாசம் இல்லாதவனுக்கு ராஜ்யம் இல்லை. விசுவாசம் துவங்கணும்னா காதுகளும் இதயமும் விருத்த சேதனம் உள்ளதாக இருக்க வேண்டும்.